ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்ட்ராபெரிஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய டஸ்ட்டு இருக்கும், அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த க்ரீனாக இருக்க அந்த செடியோட அந்த இலையை பிச்சு எடுத்துக்கலாம். அதை பிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபைனாக சாப் பண்ணல, கொஞ்சம் அந்த பல்ப்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூபாக தான் கட் பண்ணியிருந்தேன். க்யூப்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தவாவில் போட்டேன். இது நான்ஸ்டிக்கி தவா அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. அதில் போட்டு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணேன். சுகர் ஆட் பண்ணோடனே அது ஒரு பதத்துக்கு வரும், ஒரு மாதிரி ஜாமோட பதத்துக்கு வரும். அந்த டைமில் என்ன பண்ணணுன்றதை தொடர்ந்து பாருங்கள். இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கணும். அந்த பதத்துக்கு வந்தோடனே லெமன் ஜூஸை பிழிஞ்சோடனே அவ்வளோதான். நம்ம ப்ரெட் இல்லாத காரணத்தால் பன்னில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து நம்ம எதுனா ஒன்று சொதப்புவோமே, அதில் மீதம் இல்லை பாலை ஊற்றினா லெமன் ஜூஸ் இருந்ததுனால அது கெட்டு போச்சு. அதை பால் கோவாவாக மாற்றி சாப்பிட்டா நல்லா தாங்க இருந்தது. கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸையும் கொஞ்சம் ஃபுட் கலரையும் ஆட் பண்ணனால தான் அந்த கலர் இருக்குது. தேங்க்யூன்னு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.